அனைத்து நாள் உள்ளவங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மார்னிங்லேருந்து சரியான நல்ல ஒரு ப்ரெஷரில் இருந்தது மார்க்கெட்டு. ஸோ எண்ட் ஆஃப் டே பார்த்தா நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து நல்ல சரிவில் இருந்துச்சு மார்க்கெட். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சில பங்குகள் கிடைச்சது. ஸோ அந்த பங்குகள் நேற்று நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ சில பங்குகள் நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபர்தராக கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டேல நிஃப்டி 50 ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஒரு 102 பாயிண்ட் தான் கரப்ஷனில் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 101 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்ல இன்னைக்கு பங்கு போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு பெரிய அடி இருக்குன்னு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு அடி இல்லாம ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்கு மார்க்கெட்ல. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரப்ஷன் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 302 பாயிண்ட் இன்னைக்கு கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20 பாயிண்ட்ல பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு நிஃப்டி ஐடி ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. 234 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல க்ளோஸ் பண்ணி மார்க்கெட்டை நல்ல விதமாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு பெரிய சரிவிலிருந்து காப்பாற்றி ஒரு 100 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தராக எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு 24 ஜூலை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டிஎஸ் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி அதனால தான் மார்க்கெட் பெரிய சரிவிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 5435 கோடி 5453 கோடி பார்த்தீங்கன்னா உள்ள போட்டிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தோன்னா எப்பவுமே பண்ணுறதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே ஒரு 3892 கோடியை விற்றுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய சரிவு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏற்படும் நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த ஏற்பாடு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே ரிவர்சல் போட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொண்டு போயிட்டு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில். ஸோ பார்ப்போம் ஃபர்தராக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்பல்சரி நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்ச பங்குகள் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நான் யூஎஸ் மார்க்கெட்டையும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நல்ல சரிவில் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 600 பாயிண்ட் கரப்ஷன் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 173 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாஸ்டாக் 100 பார்த்தீங்கன்னா 295 பாயிண்ட் கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 49 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. S&P 100 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 0.67% கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கரப்ஷன் ஆகி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்குன்னா இந்த ஈரான் அப்புறம் பார்த்தா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இவங்களோட மீட்டிங் வந்து புதன்கிழமை நடக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி புதன்கிழமை மீட்டிங் நடந்து என்ன ஆகும் தெரியல. மேபி திருப்பி மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுவோம். நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஃபர்தரா நம்ம எல்லா பங்களும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஜஸ்ட் அது வரையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிற பங்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நேற்று தான் கொண்டு வந்தேன். அகைன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 743 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்கியிருந்த நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய ஸ்டாக் இது மாதிரி கம்மியாகும் போது காம்பவுண்டிங் பண்ணுங்க, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கணிசமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. இன்னும் இறங்கிச்சா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அதிகமாகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணாத நண்பர்கள் அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கங்க. 743 நீ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் ஒரு கரெக்ஷன் தான். மார்னிங் சரியான கரெக்ஷன் இருந்துச்சு. அகைன் பார்த்தா நல்ல ரேஞ்சில் இருக்கு. வாங்க நினைக்கும் தளமா வாங்கிடுங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் லெவலில் ஒரு பங்கு வரும்போது மிஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் நீங்கள் மேலே போயிடுச்சு அந்த டைமில் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நம்மளுக்கு மார்க்கெட் பார்க்கும்போது. அந்த டைமில் ஜஸ்ட் நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ நல்ல ரேஞ்ச் வரும்போது கண்டிப்பாக அந்த பங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஏசிசி லிமிட் சிமெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன். சிமெண்ட் செக்டர் பங்கு இது. ஆல்மோஸ்ட் நான் பிஃபோர் வாங்கியிருந்த லெவல் ஒரு 1254 வாங்கியிருந்தேன். 1300 கிட்டே வாங்கியிருந்தேன். ஸோ அகைன் அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சு. இன்னைக்கு ஒரு கரப்ஷன் கொடுத்துட்டு அகைன் பார்த்தோன்னா ரிவர்சல் போட்டுருச்சு. பங்கு நல்ல ஒரு லெவலில் தான் இருக்கு. இதெல்லாம் 1800 கிட்ட நான் பார்த்த பங்கு நல்ல ரேஞ்சில் இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணுறவங்க ஏசிசி சிமெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோவில் எல்லா செக்டருமே இருக்கணும். நம்மளுடைய இது சொல்லியிருக்க வீடியோவில் கம்பல்சரி எல்லா டைவர்ஃபிகேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லா செக்டாரையுமே நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ண பாருங்க. அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிஸ்னஸை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் ஏசிசியும் கொண்டு வந்திருக்கேன். நல்ல ரேஞ்சில் இருக்குது. தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா அசோக் லேலண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 117 கிட்ட கிடைச்சது, ஃப்ளஷ் ஆகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா 151 நான் வாங்கினேன். ஒரு 150 ரேஞ்சுக்கு வாங்கினேன். அகைன் அந்த லெவல் தான் இருக்குது. ஸோ மினிமம் அமௌண்ட் லெவல் தான் இருக்குது. வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம் இந்த பங்கை. நல்ல ரேஞ்சில் இருக்குது. இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கரப்ஷன் ஆச்சுன்னா அகைன் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் பங்கு பீக்கில் தான் இருக்குது. ஒரு கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கரப்ஷனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 138 ஒரு 150 கிலோ பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு குவாலிட்டி பை பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லெவல் வரும்போது கம்பல்சரி வீடியோ அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா ஐடி செக்டர்ல வில்லா சாப்டர் கொண்டு வந்திருக்கேன். அகைன் பார்த்தோன்னா இந்த பங்குல இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மிஸ் பண்ண வேண்டாம். இதையும் போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ண பாருங்க. 282 நீங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1.24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ரேஞ்ச் இருந்துச்சு. இன்னைக்கு ஐடி செக்டர் கொஞ்சம் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஸோ இதையும் ஃபோக்கஸ் பண்ணீங்க, வாட்ச் லிஸ்ட் பண்ணிட்டே இருங்க. இதெல்லாம் பங்கு நல்ல பீக்ல இருந்த பங்கு ஏன்னு பார்த்தா நம்ம ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைச்சிட்டு இருக்கு. வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. ஸோ எப்பவுமே சொல்ற விஷயம் தான், நல்ல டிஃபரன்ஸ் வரும்போது பங்கல் கண்ணை மூடி நீங்க வாங்கி ஹோல்ட் பண்ணுங்க. அகைன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கல்யாணம் நடந்தது தான் உங்களுக்கு நம்மளுக்கு 330 கிட்ட கிடைச்சது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% ப்ராஃபிட்ல இருக்கு பங்கு.
ஸோ அதனால சொல்றேன், பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தாராளமா பயப்படாம இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும், நம்ம ப்ராஃபிட்டா பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் கொண்டு வந்து IRCTC தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல ரேஞ்சில் இருக்கு. 495 நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கிறோம், கன்சிடர் பண்ணுங்க. நல்ல டிஃபரன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்பயும் நீங்க விட்டீங்கன்னா அகைன் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது பெரிய லெவல் போச்சுன்னா கண்டிப்பா பிடிக்க முடியாது. ஸோ ஃபோக்கஸ் பண்ண நினைக்கும் தாராளமா IRCTC ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ரேஞ்சில் இருக்கு. ஸோ புக் வேல்யூம் பாருங்க. ஓகே, பெரிய அளவுக்கு இல்லாமல் பட் இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒர்த்தான கம்பெனி. ஸோ தாராளமா வாங்குங்க. ஸோ இந்த பங்கு நீ மிஸ் பண்ண வேண்டாம். எப்பவுமே இந்த பங்கையும் நம்ம ஹோல்ட் பண்ணுங்க. ரயில்வே செக்டர்ல பெரிய அளவுக்கு பண்ணாலும் ஒரு 1 or 2 பங்குகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த IRCTC, IRFC, ஸோ இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ரயில்டெல்ல அதுவும் உங்களுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி ஏடா இருக்கு, RBNலும் இருக்கு. ஸோ ஃபர்தரா பார்ப்போம். நல்ல ரேஞ்ச் வரும்போது கண்டிப்பா நம்ம வீடியோ கொண்டு வரலாம். இன்னைக்கு IRCTC நல்ல ரேஞ்சில் இருக்கு, தாராளமா வாங்குங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா ஜோதி லேப்ஸ். ஸோ ஜோதி லேப் 200 கீழே பிரேக் ஆகி அகைன் பார்த்தோன்னா 199 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல லெவலில் தான் இருக்கு பங்கு. ஸோ ஒரு சில நண்பர்கள் இன்னும் வெயிட் பண்ணி வாங்க நினைச்சீங்கன்னா வாங்குங்க. ஸோ நல்ல ரேஞ்ச் வரும்போது நான் பங்குல அப்டேட் கொடுப்பேன். ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்கு. ஸோ அகைன் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு அடுத்த கட்ட சரிவு போனால் 190 தான். ஸோ 190 கிட்ட தான் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 9 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. வாங்க நினைக்கும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. இந்த பங்கையும் தாராளமாக அதை ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த பங்கு கன்சிடர் லெவலில் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் அகைன் கொண்டு வந்திருக்கு. NSDL ஃபோக்கஸ் பண்ணுங்க. அகைன் நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. 810க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சது 791. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ அகைன் பார்த்தா 810 இருக்கு. ஒரு 11 தான் டிஃபரன்ஸ். கன்சிடர் பண்ணுங்க. நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதனால தான் வீடியோல கொண்டு வந்தேன் இன்னைக்கு. ஸோ நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டாக் கம்பல்சரி ஹோல்ட் பண்ணுங்க. இந்த கம்பெனி பத்தி எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் நான். ஸோ நம்ம போற பணத்தோட எல்லா அமௌண்ட்டையும் இவங்க தான் ஹோல்ட் பண்ணி நம்ம செபிக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறது. ஸோ அதனால தைரியமா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ மிஸ் பண்ண இந்த பங்கு ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு வேதாந்தா கொண்டு வந்திருக்கு. 265 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு நல்ல ரேஞ்சில் இருக்கு. தாராளமா வாங்க நினைக்கிறோம் வாங்க. ஸோ பீக்ல இருந்து கரப்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல லெவல் நம்மளுக்கு வந்திருக்கு. 253க்குலாம் வந்துச்சு பங்கு. இப்பயும் நம்ம ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. 265 தான். ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 265 ஒரு 253 ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரூபா கிட்ட தான் டிஃபரெண்ட் இருக்கு. தாராளமா வாங்குங்க. 12 ரூபா டிஃபரெண்ட் இருக்கு. மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பங்கு நல்லா ஹோல்ட் பண்ண பாருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டாக்டர் ரெட்டி. அகைன் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு இந்த பங்குல மார்னிங். ஸோ வாங்க நினைச்சிருந்தீங்க நண்பர்கள் வாங்கியிருப்பீங்க நினைக்கிற ஒரு சிலர்லாம். ஸோ வாங்குறதுலாம் நல்லது. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல லெவலில் வால்யூம் பை ஆயிருக்கு. ஸோ அகைன் பார்த்தோம்னா 1152 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தாராளமாக மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஃபார்மர் பங்கு நல்ல பங்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா டாக்டர் ரெட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கம்பல்சரி நல்ல க்ரோத் கிடைக்கும். இப்போ கிடைக்கலனாலும் ஆஃப்டர் ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் 6000 கிட்டலாம் போயிட்டு எனக்கு நல்ல ஃப்ரெஷ்ல கிடைச்சிது. அகைன் ஒரு ரேஞ்சில் கிடைச்சிருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு முத்தூட் ஃபினான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அகைன் நம்மளோட பிரேக்கிங் லெவல் 29K வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அகைன் வருமானு தெரியல. மேபி இன்க்ரீஸ் ஆகுதுன வாய்ப்பு அதிகம். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் இறங்கலாம். ஸோ இந்த போர் வந்து பார்த்தோன்னா அகைன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே புதன்கிழமை அவங்க பேச நினைக்கிறாங்க. ஸோ அது என்ன ஆகும் தெரியல அந்த மீட்டிங். அகைன் வந்து போர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி மார்க்கெட் இன்னும் கிராஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மண்டே பார்க்கும்போது நல்ல ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு சில பங்குகள் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். வந்துச்சுன்னா ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். ஸோ முத்தூட் ஃபினான்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரேஞ்ச் வரட்டும். 29 கீழே பிரேக் ஆச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அது ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். 138. ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தா பங்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் கிடைச்சது 131. 7 ரூபா டிஃபரன்ஸ் தான். தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. மினிமம் அமௌண்ட் தான். நல்ல ரேஞ்சில் இருக்கு பங்கு. ஸோ இந்த லெவலையும் நமக்கு பிடிக்க முடியலன்னா கம்பல்சரி பெரிய லெவலில் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த லெவல் வர வரைக்கும் நம்ம பொறுமை காத்தால் மட்டும்தான் நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை நம்ம ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 52 வீக் லோவில் போயிடுச்சு. நல்ல ரேஞ்சில் இருக்கு பங்கு. நான் வாங்கினது சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அகைன் அந்த ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஃபோக்கஸ் லெவலில் ரிலையன்ஸ் வச்சிருக்கேன் நான். மண்டே மார்க்கெட் கம்பல்சரி கரப்ஷன் நோக்கி போச்சுன்னா கம்பல்சரி இந்த பங்கு நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இந்த போர் வந்தாலே கம்பல்சரி இந்த பங்கு இறங்குது. ஸோ இங்கே மேக்ஸிமம் இந்த ரிஃபைனரி ஆயில் பண்ணுறது நம்ம பெட்ரோல் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பெரிய லெவலில் இருக்காங்க இந்தியாவில். ஸோ கம்பல்சரி கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த கன்சிடர் லெவலில் இந்த கம்பெனி வச்சுக்கோங்க. 1250 பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி நல்ல குவான்டிட்டி பை பண்ண பாருங்கள். இன்னும் மண்டே கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாராளமாக மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை ஹோல்ட் பண்ண பாருங்க. வாங்கியிருந்தது அகைன் பார்த்தோன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. கொஞ்சம் கணிசமாக ஒரு சில ஒரு பேசிக்காக ஒரு 10 to 20 குவான்டிட்டி அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. பெரிய அளவுக்கு பணம் இல்லாதவங்க ஜஸ்ட் 1 or 2 குவான்டிட்டி இந்த மாதிரி அப்படி பண்ணிட்டே வாங்க. ஸோ அந்த பேசிக் நம்ம பண்ணதான் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண சொல்கிறேன். பெரிய அளவுக்கு பண்ண முன்னாலும் 1 or 2 குவான்டிட்டி பை பண்ணிட்டே வாங்க.
ஸோ நல்ல ரேஞ்ச் வரும்போது நம்ம வாங்கி வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லா சேஃப், நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னா இந்துஸ்தானோட நியூஸ் தான். ஸோ இந்துஸ்தான் என்ன பண்ணிருக்காரு, இந்த Q4 ரிசல்ட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 532 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ரேஞ்சில் இருக்கு பங்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த Q4 என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துடலாம். ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 13,687 கோடி இந்த குவார்டர்லி பண்ணியிருக்காங்க. பிஃபோர் குவார்டர்லி கம்பேர் பண்ணும்போது ஒரு 200 கோடி 200 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எங்களுடைய எக்ஸ்பென்ஸ் பார்த்துங்க, ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்ஸும் கம்மி பண்ணியிருக்காங்க. 5,822 கோடி இருந்து 5,693 கோடி ஆயிருக்கு. ஸோ இவங்க இயர் ஆன் இயர் பார்த்துடலாம். ஸோ இயர் ஆன் நெட் ப்ராஃபிட் பார்த்தா 13,712 கோடியிலிருந்து 16,933 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பங்கும் லைட்டாக ஒரு இன்க்ரீஸ் மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. பட் நம்மளுக்கு நல்ல ரேஞ்சில் இருக்கு. ஸோ அடுத்த கட்ட சரிவு வரும்போது தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. 518 வந்துச்சு. நான் இன்னும் இதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்த நானே ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கம்பல்சரி இந்த பங்கையும் நம்ம ஹோல்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ நல்ல லெவலில் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஃபர்தராக அப்டேட் பண்ணுற வீடியோவில் நான் கன்சிடர் பண்ணும்போது அப்டேட் பண்ணுவேன். ஸோ நான் விற்கும் போது அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தோன்னா இன்ஃபோசிஸ் நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ புதுசாக ஒரு CEO உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பங்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. பட் பங்கு இன்க்ரீஸ் ஆகல. ஆல்மோஸ்ட் கரப்ஷன் நோக்கி தான் முடிஞ்சிருக்கு. 1041 ரூபா இன்னைக்கும் நல்ல ரேஞ்சில் இருக்கு. தாராளமாக மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை ஹோல்ட் பண்ண பாருங்க. நல்ல ரேஞ்ச் வரும்போது நான் எப்பவுமே சொல்ற விஷயம் தான், கன்சிடர் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு லெவலில் கிடைச்சது 985க்கு. ஸோ அகைன் பார்த்தோன்னா இப்போ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 65 ருபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வாங்க நினைக்கும் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸோ நல்ல ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. இன்ஃபோசிஸும் இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தராக நல்ல குவான்டிட்டியாக வாங்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு அடுத்த நியூஸும் கொண்டு வந்துடுறேன். ஸோ ரேகா ஜுன்ஜுன்வாலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அவங்களுடைய ஸ்டார் ஹெல்த் பங்கை வந்து பார்த்தோன்னா ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து 0 ஆக்கியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டார் ஹெல்த் பங்கு எல்லாத்தையும் விற்றுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நியூஸு. ஸோ பார்ப்போம் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பங்கு ஆல்மோஸ்ட் பீக்கில் இருக்குது. ஸ்டார் ஹெல்த் இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். நல்ல லெவல் வரும்போது நான் கம்பல்சரி உங்களுக்கு வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸும் பார்த்துக்குங்க. ஏன்னா நல்ல ரேஞ்சில் இருக்க பங்குலாம் இவங்க விற்கிறாங்கன்னா, ஸோ ஏதாவது ரீசன் இல்லாமல் விற்க மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பங்கு நல்லா பீக்கில் இருக்குது. ஸோ நல்ல ரேஞ்ச் போயிடுச்சு. நம்மளுக்கு நல்ல ரேஞ்செலாம் கிடச்சிது. 450லாம் கிடச்சிது. ஸோ நம்ம விட்டுட்டோம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணலை. நான் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா HDFC பார்த்துருந்தேன். அகைன் பார்த்தோன்னா மேக்ஸ் பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். நம்ம 2 தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக நல்ல ஒரு ரேஞ்ச் வரும்போது நம்ம உள்ள கன்சிடர் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா இண்டிகோட நியூஸ் தான். ஸோ இண்டிகோ பார்த்தா லாஸ்ட் ஒரு 3 மாசமா 238 கோடி வந்து நஷ்டத்தில் தான் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கரப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 0.77%, 4,985 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த Q4 ரிசல்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தலாம். ஆல்மோஸ்ட் 24,584 கோடி இந்த காலாண்டு குவார்டர்லி பண்ணியிருக்காங்க. 22,438 கோடி போன குவார்டர்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயர் செக் பண்ணும்போது பெரிய அளவுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஒரு மைனஸில் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 4,808 கோடி வந்து மைனஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசன் பார்த்தோன்னா எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தா இவ்வளோ நெட் ப்ராஃபிட் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ பங்கையும் போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு அந்த பங்கை பற்றி யோசிக்கலாம். ஸோ ஃபர்தராக யோசித்து நம்ம முடிவு எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எல்லா அப்டேட்டும் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே நான் கம்பல்சரி நல்ல ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல ஒரு கால் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தராக பார்ப்போம். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஜென்ரல் டாபிக் நான் கொண்டு வரேன். ஸோ ஏதாவது நீட் இருந்தால் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்டாக் பற்றி கேட்கணும்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்று ஒரு நம்பர் ரிலையன்ஸ் பற்றி கேட்டிருந்தேன். ரிலையன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ ஆதரவு கொடுத்த எல்லா நம்பருக்குமே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுநாள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நல்ல ரேஞ்ச் வரும்போது நான் சில பங்குகள் கொண்டு வரேன். ஸோ எல்லா நம்பருக்குமே நன்றி. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அப்டேட்டோடு நான் கொண்டு வரேன், நியூஸும் கொண்டு வரேன். ஸோ ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லா நம்பருக்குமே நன்றி.